ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இட்ஸ் ஆன்ஜி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஏற்கனவே உருவாக்கி வச்சிருந்த ஃபர்ஸ்ட் பர்சன் கேரக்டர் கண்ட்ரோலரில் எப்படி அனிமேஷன்ஸ் ஆட் பண்ணுறது நான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மள மாதிரி கேம் டெவலப்பர்ஸ்க்கான வரப்பிரசாதமாக இருக்கிற மிக்ஸமுக்குள்ளே போய்க்கோங்க. இந்த மாதிரி என்னன்னு தெரியாது உங்களுக்கு. அடோபி நம்மள மாதிரி இண்டி கேம் டெவலப்பர்ஸ்க்காக வாரி வழங்கின ஒரு அனிமேஷன் லைப்ரரி தான் மிக்ஸமோ. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் யூஸ் பண்ணாலும் சரி, ஜஸ்ட் ப்ரௌசரில் போயிட்டு மிக்ஸமோன்னு டைப் அடிச்சாலும் சரி, உள்ள பண்ணி இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட் இட் லாகின். உங்களுக்கு எந்த மெயில் வேணுமோ அது மெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. நமக்கு தேவையானது 4 அனிமேஷன் மட்டும் தான். ஒன்று ஃபார்வர்டில் மூவ் பண்ணுறது, இன்னொன்று லெஃப்ட், அந்த ரைட் அண்ட் ஃபைனலி பேக்வர்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் சும்மா நிற்கிறதுக்கு ஒரு ஐடியல் அனிமேஷன் டவுன்லோட் பண்ணிப்போம். ஜஸ்ட் சர்ச் விண்டோவில் போயிட்டு ஹிட் ஐடல்னால் சும்மா நிற்கிறது. அண்ட் சம்மர் அரவுண்ட் எனக்கு இந்த ஐடல் ஓகே. இந்த ஐடியாவில் பொறுத்த வரைக்கும் எனக்கு சும்மா நிற்கிறதே கரெக்டாக இருக்குது. பிகாஸ் அந்த அளவுக்கு மூவ்மெண்ட்டும் இல்லை, ஜஸ்ட் கொஞ்சம் நேச்சுரலாக இருக்குது. அதனால் இதை நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ் பாட்னு இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ் பாட், இந்த பாட் உங்களுக்கு பிடிக்கல, ஜஸ்ட் கேரக்டர் போனீங்கன்னா இந்த ஐடியாவில் எடுத்துருங்க. இப்போதைக்கு வி ஹேவ் அ லாட் ஆஃப் கேரக்டர்ஸ். உங்களுக்கு எந்த கேரக்டர் வேணுமோ அந்த கேரக்டர் எடுத்துக்கோங்க. நான் இப்போதைக்கு ஜஸ்ட் டுட்டோரியலுங்கனால இந்த எக்ஸ் பாட்டை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அனிமேஷன்ஸ் போயிட்டு நம்ம ஜஸ்ட் ஐடியாலே இருக்கும் இப்போதைக்கு. ஸோ ஐடியல் அனிமேஷன் தான் நமக்கு இப்போதைக்கு இருக்குது. ஜஸ்ட் இதில் போயிட்டு நம்ம வந்து உங்களுக்கு வேணும்னா அந்த செட்டிங்ஸாக நீங்கள் மாற்றிக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு ப்ரீத்திங் வேணும், அந்த ஸ்லைடர் மூவ் பண்ணுறது மூலமாக அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ப்ரீத்திங் எவ்வளோ இருக்கணும்னு சொல்லிட்டு சேம் கோஸ் வித் பாஸ்டர். அண்ட் தென் உங்களுக்கு கையோட ஸ்பேஸ் அதிகமாக இருக்குமா இல்லை கம்மியாக இருக்குமா சொல்லிட்டு இந்த இடத்துல மாற்றிக்க முடியும் நம்மளால். இது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதை பற்றி ரீசெட் பண்ணிக்கலாம். உங்கள் ரீசெட் பண்ணுறதுக்கு எப்படின்னு தரலன்னா, எந்த வேல்யூஸும் தரலன்னா ஜஸ்ட் இந்த எக்ஸ்மார்க் அழுத்தினா இந்த அனிமேஷன் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ மறுபடியும் இந்த அனிமேஷன் வச்சிங்கன்னா எல்லாம் டிஃபால்ட்டான பேராமீட்டர்ஸ் ஓடி வந்துடும். ஸோ அவங்க ஹிட் டவுன்லோட். இங்கே ஒரு முக்கியமான விஷயம், இந்த டவுன்லோட் செட்டிங்ஸில் நம்ம ஃபார்மேட்டை வந்து FBX ஃபார் யூனிட்டி அண்ட் தென் ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் 60 FPS வச்சுக்கோங்க. ஸோ ஸ்மூத்தான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி ஸ்கின் இருக்கிற இடத்துல வித்தவுட் ஸ்கின் எழுதிக்கோங்க. பிகாஸ் நம்ம ஸ்கின்னை தனியாக டவுன்லோட் பண்ண போகிறோம். அண்ட் தென் ஹிட் டவுன்லோட். உங்களுக்கு எந்த ஒரு ஃபோல்டர் வேணுமோ அங்கே எடுத்து நீங்கள் சேவ் எழுதிக்கோங்க. இப்போ எனக்கு ஒரு வாக்கிங் அனிமேஷன் வேணும். சம் இட் வாக். ஸோ வாக்கிங் எனக்கு இந்த வாக்கிங் அனிமேஷன் ஓகே. அந்த மாதிரி கேரக்டர் முன்னாடி போயிட்டுதுன்னா ஜஸ்ட் இந்த ஒரு கேமரா ஐக்கான் இருக்கா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபாலோ டார்கெட் ஆகிடும். ஸோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும். இந்த பார்த்துக்கலாம் நீங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சேம் இதே மாதிரி டவுன்லோட் எடுத்துக்கோங்க. அண்ட் தென் சேம் செட்டிங்ஸ் ஹிட் டவுன்லோட். இதே ப்ரொசீஜரை எல்லா வாக் அனிமேஷன்ஸ்க்கு பண்ணுங்க. ஸோ இப்போ எனக்கு வாக் ரைட் வேணும். ஸோ I'm gonna டைப் வாக் ரைட். எனக்கு இந்த அனிமேஷன் ஓகே. ரைட் ஸ்ட்ரேஃப் வாக்குன்னு இருக்குது. அதே மாதிரி I'm gonna கெட் ஃபார் லெஃப்ட்டுக்கு அதே மாதிரி லெஃப்ட் ஸ்ட்ரேஃப் வாக்குன்னு இருக்குது. அண்ட் தென் ஃபைனலி வாக் பேக்வர்ட். எனக்கு தெரிஞ்சு இந்த அனிமேஷன் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது எனக்கு ஓகே. I'm gonna ஹிட் டவுன்லோட். தென் ஃபைனலாக நமக்கு இந்த ஸ்கின் வேணும். ஸோ நம்மளோட அனிமேஷனை கேன்சல் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஸ்கின் மட்டும் இருக்கும். இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் டிபோஸ் FBX ஃபார் யூனிட்டி அண்ட் தென் ஹிட் டவுன்லோட். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான எல்லா அனிமேஷனும் கிடச்சாச்சு. ஃபஸ்ட்டு இருக்கிறது நம்மளோட சாதாரண மாடல், அண்ட் தென் ஐடல், லெஃப்ட்டு, ரைட்டு, பேக்வர்ட், ஃபார்வர்ட். நமக்கு தேவையான எல்லாமே கிடச்சாச்சு. இதை மொத்தமாக யூனிட்டியில் இம்போர்ட் பண்ணிப்போம். ஸோ யூனிட்டி போயிட்டு நான் இப்போ ஒரு பேசிக்கான சீன் செட்டப்பில் இருக்கேன். நம்மளோட ஃபர்ஸ்ட் பர்சன் கேரக்டர் கண்ட்ரோலர் எப்போ போல எங்கே இருக்காரு. ஐ ஹேவ் அ கிரவுண்ட் வித் மெட்டீரியல் அப்ரைட். ஜஸ்ட் ஒரு கிரிட் மெட்டீரியல். இந்த மெட்டீரியல் உங்களுக்கு ஆசட் ஸ்டோர்லேயே கிடைக்கும். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நமக்கு என்னென்ன இருக்குது, ஃபோல்டர்ஸ் எல்லாம் சிம்பிளாக தான் இருக்குது. ஸ்கிரிப்ட்ஸில் நமக்கு கேமரா லுக்கும் பிளேயர் மூமெண்ட்டும் இருக்குது. ஸோ சிம்பிளாக நம்மளோட ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண போகிறேன். இட் கிரியேட் அண்ட் தென் ஃபோல்டர், hit animations, enter and then right click, hit create a folder. So நம்ம கிளிப்ஸ்க்கு தனியாக ஒரு அனிமேஷன், hit Ctrl D to duplicate the folder, F2 to rename and then controller. ஸோ கிளிப்ஸ்குள்ளே போயிட்டு நம்மளோட எல்லா அனிமேஷன் ஃபைல்ஸையும் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம ஏன் நம்மளோட ஸ்கின்னையும் நம்மளோட அனிமேஷன்ஸையும் தனியாக டவுன்லோட் பண்ணோம்னா, நம்ம ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அவதாரை உருவாக்க போகிறோம். அவதாரங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நம்மளோட போன் டெஃபினிஷன் எப்படி அலைனாக இருக்குங்கிறது தான் ஒரு அவதார் டிஃபைன் பண்ணும். அதை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக ஃபியூ செகண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த அவதாரை வச்சு நம்ம மற்ற எல்லா அனிமேஷன்ஸும் ரீமேப்பிங் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரிக் போயிட்டு ரிகில் வந்து அனிமேஷன் டைப் வந்து ஜெனரிக்னு இருக்குது. இப்போ வந்து நான் நம்ம ஸ்கின்னில் இருக்கேன். நம்மளோட எக்ஸ்பாட் ஜெனரிக்கில் இருக்கிறது ஒரு ஹியூமனாய்டு மாற்றிக்கோங்க. ஹியூமனாய்டுனா நம்மளோட ஹியூமனிக் அனிமேஷன்ஸை மேப் பண்ணுறதுக்காக. அண்ட் தென் ஹிட் அப்ளை. இப்போ நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த எல்லா ஐடியல் அனிமேஷன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு கேரக்டர் இல்லை. ஸோ இதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, ஜஸ்ட் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணி கடைசியில் கிளிக் பண்ணிங்கன்னா நடுவில் இருக்கிற எல்லாமே செலக்ட் ஆகும். சேம் அனிமேஷன் டைப்பாக ஜெனரிக்லேருந்து ஹியூமனாய்டு மாற்றிக்கோங்க. பட் இந்த தடவை அவதார் டெஃபினிஷன் கிரியேட் ஃப்ரம் திஸ் மாடலுக்கு பதிலாக காப்பி ஃப்ரம் அதர் மாடல்ஸ். இந்த இடத்துல நம்மளோட எக்ஸ்பாட் அவதார் இதை கொடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நான் எல்லாத்தையும் கிளிக் பண்ணி அனிமேஷன் போனேன்னா என்னோட எக்ஸ்பாட் வந்து மேப் ஆகிடுச்சு. இப்போ நான் எக்ஸ்பாட்டோட இந்த ஐக்கானை எக்ஸ்பேண்ட் பண்ணேன்னா ஐ ஹேவ் avatar, எக்ஸ்பாட் அவதார். இதை நீங்கள் கன்ஃபிகர் அழுத்துனீங்கன்னா
பார்த்தாலே தெரியும் இந்த பச்சை கலரில் இருக்கிற எல்லாமே நம்ம போன்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஒரு போன்ஸுமே கிரீன் கலரில் இருந்துச்சுன்னா அந்த போன் வந்து இந்த ஹியூமனாய்டிக் மாடலுக்கு அசைனாக இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை ஏதாச்சும் ஒரு போன் வந்து ரெட் கலரில் இருந்தாலோ இல்லை இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு போன் வந்து ரெட் கலரில் இருந்தாலும் அந்த போன் வந்து அசைன் ஆகலைன்னு அர்த்தம். எல்லா போன்ஸுமே எப்படி அசைனாக இருக்குன்னு தெரியும். இதுதான் நம்மளோட ஹியூமனாய்டு அவதார்னு சொல்லுவோம். ஹியூமனாய்டை பொறுத்த வரைக்கும் எப்பவும் போல கை, கால், முதுகு, தலை இது எல்லாமே இருக்கும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக மேப்பாக இருக்கணும். அதனால தான் நம்ம வந்து ஹியூமனாய்டிக் மோஷன்ஸை கொண்டு வர முடியும். அதனால தான் சேம் டைம் நமக்கு இந்த அனிமேஷன் எல்லாமே நமக்கு அலைன் ஆயிருக்கு நம்ம ஹியூமனாய்டிக் மோஷன்ஸோட. இப்போ நான் ப்ளே எழுத்தேன்னா ஹேடில் வந்து கரெக்டாக ப்ளே ஆகுது. அட் த சேம் டைம் எனக்கு இந்த அவதாரும் இன்னொரு கேரக்டர் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் மிக்ஸாமில் இருந்து நான் வேற ஒரு கேரக்டரை எடுத்திருக்கேன்னா அந்த அவதாரும் மேட்ச் ஆச்சுன்னா என்னால் இந்த அனிமேஷன்ஸ் இந்த சேம் அனிமேஷன்ஸ் இந்த வாக்கிங் ஸ்ட்ரேஃபிங்லாம் இருக்குல்ல இந்த சேம் அனிமேஷன்ஸை என்னால் அதே கேரக்டர் யூஸ் பண்ண முடியும். இது அவதார் கூட வர ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ். இப்போ நம்ம ஒரு அனிமேஷன் கன்ஃபிகர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த ஐடியல் போனோன்னா இந்த ஐடியல் கரெக்டாக தான் இருக்குது. பட் ஆனால் எனக்கு இந்த ஐடியல் வந்து லூப் ஆகணும் ஒரு தடவையும். ஏன்னா ஒரு தடவை ப்ளே ஆனதுக்கப்புறம் இந்த லூப் டைம் ஆன் பண்ணலைன்னா அந்த அனிமேஷன் அப்படியே நின்றும். லூப் டைம் ஆன் பண்ணிப்போம். அதே மாதிரி பேக் இன்டு போஸ்ட் லேயரு அந்த பாடி பேஸ்ட் ஆன் ஒரிஜினல் வச்சுக்கோ. அண்ட் தென் பேக் ரூட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பொசிஷன் ஒயிலினி ஒரிஜினல் பேக் இன்டு போஸ்ட் லேயரு அது இது ஒரிஜினலே இருக்கட்டும். அண்ட் தென் ஹிட் அப்ளை. மேக் ஷோர் இந்த ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து 000 இருக்கணும். ஏன்னா நம்மளோட ஐடியல் வந்து எங்கேயும் மூவ் பண்ண போறது இல்லை. அதனால வெலாசிட்டி 000 தான் இருக்கணும். அதே மாதிரி நம்ம இப்போ லெஃப்ட் ஸ்ட்ரேஃபிங்க்கு போவோம். இதில் ஆவரேஜ் வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா எக்ஸில் பார்த்தீங்கன்னா -1 இருக்கு, ஒய்ல 0, இசட்ல 1 இருக்கு. பார்த்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட் ஸ்ட்ரேஃப் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு எக்ஸில் மட்டும் தான் மூவ் ஆகணும். ஏன்னா நம்ம இசட்டுங்கிறது ஃபார்வர்ட் மோஷன், எக்ஸுங்கிறது ரைட் லெஃப்ட் மூவ் பண்ணுறதுக்காக. நான் ப்ளே பண்ணா நமக்கு இசட்ல வர மூவ் ஆகிட்டு இருக்கான். அதை சால்வ் பண்ணுறதுக்கு எப்போ லூப் டைம் ஆன் பண்ணிப்போம். பேக் இன்டு ரொட்டேஷனை ஆன்ல வச்சுட்டு இது ஒரிஜினல் மாற்றிப்போம். அண்ட் தென் பேக் இன்டு போஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னும் கூட லைட்டாக இசட்ல ஃப்ளக்சுவேஷன் இருக்குது. நமக்கு இது கூட வேணாம். இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு சிம்பிளாக இந்த ரூட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ரொட்டேஷனில் இருக்கிற ஆஃப் செட்டை மாத்திரம் நம்மளால ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஆஃப் செட்டை ஜஸ்ட் குறைச்சோன்னா அது 0 வந்துருச்சு. சம்மேர் அரௌண்ட் -0.15ங்கிற வேல்யூல எனக்கு 0 ஆயிடுச்சு. அந்த நமக்கு ஹீட் அப்ளை. இதே ப்ரொசீஜரை எல்லாத்துக்கும் நீங்கள் ரெப்ளிகேட் பண்ணிட்டே இருக்கணும். தட் ஷுட் டூ இட். இப்போ நமக்கு தேவையான எல்லாமே கிடச்சாச்சு. இப்போ நம்ம பிளேயரை பார்த்தீங்கன்னா இதான் நம்மளோட டிஃபால்ட்டான பிளேயரு. இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் நமக்கு என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். சிம்பிளாக ஒரு கேரக்டர் கண்ட்ரோலர் பேஸ் பண்ண ஒரு மூவ்மெண்ட் தான் அது. ஜஸ்ட் நான் டபுள் எழுத்துனா லெஃப்ட் ரைட் மூவ் பண்ண முடியும், கேமராவை ரொட்டேட் பண்ண முடியும். அப்போ கீழே பார்த்தா நமக்கு ஒரு கேப்சர் மட்டும் தான் தெரியுது. இந்த இடத்துல நமக்கு இந்த இடத்துக்கு பதிலாக நம்ம வந்து எக்ஸ்போர்ட்டை போட போகிறோம். ஸோ ப்ளே மட்டும் வெளியே வந்துடுவோம். ஸோ இந்த இடத்துல பிளேயருக்கு பதிலாக இந்த இடத்துல கேப்சர் குவாலிட்டர் மெஷின்லாம் இருக்கும். இல்லை நம்ம ரிமூவ் கம்பவுண்ட் எழுதிக்கலாம். நான் வந்து கேரக்டர் கண்ட்ரோலில் பேஸ் பண்ண மூவ்மெண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். கிஸ்மோஸ் ஆன் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் வந்து எக்ஸ்போர்ட்டை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி பிளேயருக்குள்ளே போடுறேன். எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க நம்ம பிளேயர் பார்த்தீங்கன்னா கீழே இருக்காரு. ஸோ நமக்கு பிளேயரும் மேலே வரணும்னா இந்த ஆஃப் செட் ஒய்யை மாற்றலாம். ஒய்யை வந்து 1ன்னு வச்சா நம்ம பிளேயர் வந்து கரெக்டாக இங்கே போயிடுறாரு. அந்த நம்ம கேமரா வந்து இங்கே இருக்குது. கேமரா வந்து என்ன பண்ணலாம்னா இந்த எக்ஸ்போர்ட்டோட தலைக்குள்ளே போட்டுக்கலாம். பிகாஸ் நமக்கு கொஞ்சம் ரியலாஸ்டிக்கான மோஷன்ஸ் கிடைக்கும். ஸோ அதுக்கு இந்த எக்ஸ்போர்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு ஹிப்ஸ், ஸ்பைன் 1, ஸ்பைன் 2 அந்த நெக்குக்குள்ளே போனால் நம்ம ஹெட்னு ஒன்று இருக்கும். அதில் நம்ம கேமரா ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி போட்டுக்கிட்டு ரீசெட் பண்ணிப்போம். லைட்டாக ஃபார்வர்ட் மூவ் பண்ணிப்போம். ஜஸ்ட் ரியலாஸ்டிக் மூவ்மெண்ட்ஸ்க்காக. ஏன்னா நம்ம கண்ணு வந்து நம்ம முகத்தில் ஃபார்வர்டில் தான் இருக்கும். இப்போ நான் எக்ஸ்போர்ட் போனால் எனக்கு ஒரு அனிமேட்டர் தானாகவே அசைனாக இருக்குது. இதுக்கு வந்து ஒரு கண்ட்ரோலர் தேவைப்படுது. அதனால் நான் அனிமேஷன்ஸ் போயிட்டு கண்ட்ரோலர், ரைட் கிளிக், ஹிட் கிரியேட், அனிமேஷன் கண்ட்ரோலர், நேம் த டெஸ்ட் பிளேயர். எக்ஸ்போர்ட்டில் இப்போ நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி நம்ம பிளேயரை போட்டுக்கலாம். இப்போ நமக்கு அனிமேட்டர் விண்டோ வேணும். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரைட்லேயே இருக்குது அனிமேட்டர் விண்டோ. உங்களுக்கு ஒரு அனிமேட்டர் விண்டோ இல்லைனா ஜஸ்ட் கோ டு த விண்டோஸ், அனிமேஷன், அனிமேட்டர். உங்களுக்கு அனிமேட்டர் வந்துடும். இப்போ நம்ம எல்லா அனிமேஷன்ஸையும் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி போட்டுக்கலாம். ஜஸ்ட் கோ டு கிளிப்ஸ், அட் அனிமேஷன், லெஃப்ட் எல்லாத்தையும் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி செலக்ட் பண்ணி போட்டுக்கலாம். பட் ஆனால் இந்த இடத்துல வந்து நான் ஸ்டார்டிங்கில் சொன்னால் நம்ம வந்து 8 டைமென்ஷனல் மூவ்மெண்ட்டை கொண்டு வர போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம வந்து 8 டைமென்ஷனல் மூவ்மெண்ட்டை எப்படி கொண்டு வர போகிறோம்னா இந்த எல்லா அனிமேஷன்ஸும் நம்ம பிளெண்ட் பண்ண போகிறோம். ஒரு அனிமேஷனையும் பிளெண்ட் பண்ணும்போது அதில் இன்டர்போலேட் வேல்யூஸ்லாம் நம்மளால் அதை நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா பிளெண்ட் ட்ரீஸ் வச்சு பண்ண போகிறோம். ஸோ நம்ம இந்த எல்லாத்தையும் டெலிட் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக், ஹிட் கிரியேட் ஃப்ரம் நியூ பிளெண்ட் ட்ரீ. இந்த பிளெண்ட் ட்ரீக்கு வந்து நான் லோகோமோஷன் பேர் வச்சுக்கிறேன். and then double tap into open it. பார்த்து நமக்கு டிஃபால்ட்டாக ஒரு பேராமீட்டர் அதே கிரியேட் பண்ணிச்சு பிளெண்டுன்னு சொல்லிட்டு. பார்த்து நமக்கு லேயர்ஸில் இருக்க லேயர்ஸ் வந்து பேராமீட்டர் போயிடுவோம். பேராமீட்டராக பிளெண்டுன்னு இருக்குது. ஸோ எனக்கு பிளெண்டுன்னு வேணாம். ஸோ அதை டபுள் டேப் பண்ணி நான் எக்ஸ்னு பேர் வச்சுக்கிறேன். பிளெண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து 1 டைமென்ஷன் இருக்குது. நம்ம மூவ் பண்ண போது 2 டைமென்ஷனில் ஜம்பிங்கை எக்ஸ்க்ளூட் பண்ணால் பிகாஸ் நம்ம ஜம்பிங் இப்போதைக்கு இன்கார்பரேட் பண்ணலை, ஃபியூச்சரில் தான் இன்கார்பரேட் பண்ணுவோம். பிளெண்ட் டைப் வந்து 1 டைமென்ஷன்லேருந்து 2 டைமென்ஷனல் ஃப்ரீ ஃபார்ம் டைரக்ஷனல். அதான் இன்னொரு பேராமீட்டர் நமக்கு வேணும். அதனால் நம்ம கிரியேட் பண்ணிப்போம். ஃப்ளோட் ஒய்ன்னு வச்சுக்கோங்க பேரை.
இந்த இடத்துல நம்ம பேராமீட்டர் மாற்றணும். பிளெண்டுக்கு பதிலாக ஒய்ன்னு வச்சுக்கோங்க. ஒரு எரர் வந்திருக்கு, அந்த எரரை கிளியர் பண்ணுறேங்க. ஜஸ்ட் நமக்கு பேராமீட்டர் இல்லாத காரணத்தினால உங்கள் ஹேட் அ மோஷன் ஃபீல்டு. ஓகே, எத்தனை மோஷன் இருக்குது? மொத்தம் 1 2 3 4 5 மோஷன் இருக்குது. ஸோ 5 மோஷன் ஃபீல்ஸ் வேணும். 1 2 சி நமக்கு வந்து 2 டைமென்ஷனில் ஒரு பிளேன் உருவாயிடுச்சு. ஒரு 2 டைமென்ஷனல் பிளேன் எல்லாரும் மூவ் அரௌண்ட் பண்ண போகிறோம். another motion 5 motions இருக்குது. ஃபர்ஸ்ட் ஐடியல் எனக்கு வேணும். ஸோ ஐடியல் போயிட்டு ஐடியல் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி போட்டுக்கலாம். ஐடியல் ரெடி. அண்ட் தென் வாக்கிங் நெக்ஸ்ட்டாக இருக்கணும். இந்த வாக்கிங் பேக்வேர்ட்ஸ், இது வாக்கிங் அண்ட் தென் நெக்ஸ்ட் வாக்கிங் பேக்வேர்ட்ஸ், வாக்கிங் லெஃப்ட் அண்ட் ஃபைனலி வாக்கிங் ரைட். நமக்கு தேவையான 5 மோஷன் அசைன் ஆகிடுச்சு. இப்போ நான் மூவ் பண்ணேன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தம் 5 டாட் இருக்குது. இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் இந்த பென்ட்ரியை. சரி லைட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கேன் அந்த ஐடியல் ஸ்டேட்லேயே. இப்போ அந்த டாட்டை மூவ் பண்ணேன்னா இது பேக்வேர்டு, இந்த டாட் வந்து என்னோட பேக்வேர்டு, இந்த டாட் என்னோட லெஃப்ட்டு, இந்த டாட் என்னோட ரைட்டு. இது வந்து எப்படி டிக்ளேர் ஆகுதுன்னா இந்த எல்லா பாயிண்ட்டுமே இந்த பொசிஷனை வச்சு தான், இந்த எக்ஸ் ஒயின் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பொசிஷனை வச்சு தான் மூவ் ஆகுது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் எனக்கு 0 0ன்னு இருந்தால் எனக்கு வந்து ஐடியலில் இருக்கணும். அட் த சேம் டைம் வாக்கிங்கும் 0 0லேயே இருக்குது. அதனால எனக்கு இங்கே ஒரு மெர்ஜிங் எரர் வருது. ஸோ வாக்கிங்கும் ஆகுது, ஐடியலில் சேர்த்து ஆகுது. அதனால வாக்கிங் வந்து எப்படி இருக்கும்னா ஒயில் வந்து, அதாவது ஃபார்வர்டில் நான் 1 மூவ் பண்ணேன்னா என்னோட வாக்கிங் இருக்கணும். பேக்கோட வந்து தப்பாக இருக்குது. எக்ஸில் வந்து மூவ்மெண்ட் இருக்கிறது பேக்கோட பொறுத்த வரைக்கும். ஒயில் மட்டும் -1 இருந்தால் நீ வந்து பேக்வர்ட் போகணும். லிஃப்ட் ஸ்டிஃபை பொறுத்த வரைக்கும் எனக்கு இசட்ல, அதாவது ஒயில் மூவ் இருக்கக்கூடாது. எக்ஸை பொறுத்த வரைக்கும் -1 இருக்கணும். அண்ட் வைஸ் வர்சா ஃபார் ரைட். தட் ஷுட் டூ இட். இப்போ பார்த்து நமக்கு 5 புள்ளியுமே ஒரு இடத்துல இருக்குது. இப்போ அந்த டாட் எடுத்துகிட்டு நான் இன்டர்பிரேட் பண்ணனா என்னால் 8 டைமென்ஷனில் மூவ் பண்ண முடியும். இங்கே பார்த்தாலே தெரியும் நம்மளோட பிளெண்ட்ரிஸ் எப்படி அதை இன்டர்பிரேட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. சரி, நான் இந்த இடத்த கொண்டு வந்தேன்னா அதுக்கேற்ற மாதிரி மூவ்மெண்ட் போகுது. இதுதான் நான் 8 டைமென்ஷனல் மூவ்மெண்ட்னு சொன்னேன். உங்களுக்கு எந்த அனிமேஷன் வேணாலும் அதை பிளெண்ட் பண்ணுறது மூலமா நம்மளால ஸ்மூத்தான டிரான்சிஷனை கொண்டு வர முடியும். அண்ட் திஸ் குட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த எக்ஸ் அண்ட் ஒய்யை நம்ம ஸ்கிரிப்ட் மூலமா ஆக்சஸ் பண்ணி இந்த எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸை இன்டர்பிரேட் பண்ண போறோம். சிம்பிளா நம்ம பிளேயர் போயிட்டு இந்த பிளேயர் மூமெண்ட்டை இந்த 3 புள்ளி எழுத்தி எடிட் ஸ்கிரிப்ட் எழுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சிம்பிளாக ஒரு கேரக்டர் கண்ட்ரோலர் மூவ்மெண்ட் வச்சு தான் பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியலன்னா நம்ம சேனலில் இருக்கணும் வீடியோ இருக்குது கேரக்டர் கண்ட்ரோலர் பற்றி. ஸோ ஜஸ்ட் கோ வாட்ச் இட் அண்ட் கம் பேக். ட்விட்டரில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் முடிச்செல்லாம் போய் பார்க்க முடியாது, பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு இது இந்த சாப்டர் புரியும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்மளோட அனிமேட்டருக்கு ரெஃபரன்ஸ் எடுக்க போகிறோம். அவங்க நேம் அனிமேட்டா ஜூம் போய்க்கலாம் ஒழுங்காக தெரியறதுக்காக. அது நேம் தட் ஆனிம். ஸோ நம்ம கெட் காம்பனன்ட் போட்டு அந்த அனிமேட்டர் எடுத்துக்கலாம். அனிம் இஸ் ஈக்குவல் டு கெட் காம்பனன்ட் அனிமேட்டர். I'm going to make a void function for my animation manager. Animation underscore manager. இந்த ஃபங்க்ஷன் தான் நம்ம அனிமேட்டர் எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிளாக இருக்க போது. நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த 2 ஃப்ளோட் எக்ஸையும் ஒய்யையும் கண்ட்ரோல் பண்ண போறோம். அதனால நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா anim, அது ரெண்டுமே ஒரு ஃப்ளோட் வேல்யூ தான். செட் ஃப்ளோட் என்னது எக்ஸை கண்ட்ரோல் பண்ண போறோம். எக்ஸ் எதோட கண்ட்ரோல் பண்ண போறோம்னா நம்ம இன்புட் வெர்டிக்கல் ஹரிசாண்டல் பார்த்தீங்களா, இந்த 2 வேல்யூஸை வச்சு தான் அந்த எக்ஸையும் ஒய்யை கண்ட்ரோல் பண்ண போறோம். எக்ஸ் அந்த கண்ட்ரோல் டி எழுதிட்டு இங்கேயும் ஒய், இங்கே ஒய் போட்டுக்கோங்க, இந்த இடத்துலையும் ஒய். இப்போ நம்ம ரெண்டுத்தையும் கன்ஃபிகர் பண்ணியாச்சு. சிம்பிளாக இந்த ஃபங்க்ஷனை நான் வாய்ட் அப்டேட்டில் கால் பண்ணேன்னா தட்ஸ் இட், முடிஞ்சு. இட் கண்ட்ரோல் எஸ் கோ டு எடிட்டர். இப்போ பிளேயர் பண்ணிங்கன்னா இந்த பிளேயரில் தான் நம்ம பிளேயர் மூவ்மெண்ட் இருக்குது. பட் அந்த அனிமேட்டர் வந்து எக்ஸ் பாட்டில் இருக்குது. ஸோ இதை காப்பி பண்ணிப்போம். ஹிட் ரைட் கிளிக் காப்பி காம்போனன்ட். இப்போ ரிமூவ் பண்ணிடலாம். பிளேயர் போயிட்டு ரைட் கிளிக் பேஸ்ட் காம்போனன்ட் அஸ் இது போதும். அந்த நமக்கான ஹிட் பிளே. இப்போ நான் ப்ளே பண்ணேன்னா பிளேயர் இங்கே தான் இருக்காரு. நம்ம கேமரா நம்ம எதுவுமே மூவ் பண்ணாமே மூவ் ஆகுது. பிகாஸ் நம்ம ஹெட்டுக்குள்ளே நம்மளோட கேமரா போட்ட காரணத்தினால நான் நகதானா நகர முடியுது. கீழே பார்த்தா நம்ம பிளேயர் வந்து எனக்கு தெரியல. பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப்பிங் இஷ்யூஸ் இருக்குது, அந்த கை வந்து கிளிப் ஆகுது. அதனால் நம்ம கேமரா போயிட்டு கிளிப்பிங் டிஸ்டன்ஸை குறைச்சிக்கலாம். கேமரா போயிட்டு கிளிப்பிங் டிஸ்டன்ஸை குறைச்சிப்போம் 0.01. இப்போ கரெக்டாக இருக்குது கிளிப்பிங் டிஸ்டன்ஸ். இதில் மூவ் பண்ண முடியுது. பட் ஆனால் நம்மளோட கேரக்டருக்கும் நம்ம கேரக்டர் ஸ்பீடுக்கும் நம்ம கேரக்டர் நகரத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா நம்மளோட கேரக்டர் வந்து ரூட் மோஷன்ஸ்ல இருக்கு. பட் ஆனால் அட் த சேம் டைம் நம்மளோட ஸ்பீடு வந்து நம்மளோட ரூட் மோஷன்ஸை எக்ஸிட் பண்ணுது. அந்த காரணத்தினால ஸ்பீடு வந்து ரொம்ப கம்மியான வேல்யூஸ் வச்சுப்போம். 1 வச்சுக்கலாம். 1 வச்சா கரெக்டாக மூவ் ஆகுறானா? இன்னும் கொஞ்சம் கூட ஃப்ளக்சுவேஷன் இருக்கு. ஸோ ஐம் கோனா மேக் தட் as 0.5 வந்து கரெக்டான வேல்யூவா இருக்கு. ஸோ அப்ளை ரூட் மோஷன்ஸ் ஆன் பண்ணிக்கோங்க in order to make it more natural. Then finally எப்படி நம்ம கேரக்டர் கண்ட்ரோலருக்கு அனிமேஷன்ஸ் ஆட் பண்ணியாச்சு. And finally that should do it for this video. Thanks for watching. I will see you in the next video. See ya.